அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ரோமர் 8:28 பாருங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த வார்த்தையை நீ பிடிச்சுக்கோங்க. நான் தேவனை நேசிக்கிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் நான். எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆமென். அறிந்திருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வெளிப்பாட்டின் அறிவிலே இன்னைக்கு உங்க சூழ்நிலையை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நம்ம சில நேரம் பாருங்களேன், எனக்கு ஏன் இந்த தீமை நேர்ந்தது? ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமா இருந்தவன் தானே, ஆண்டவரை நேசிக்கிறவன் தானே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? என்னை ஏன் ஏமாத்துறாங்க? நான் ஏன் இப்ப இப்படி இருக்கேன்? இப்படி யோசிக்கிறதை விட்டுட்டு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்கிற அறிவில் வாழ ஆரம்பிங்க. உங்க பிரச்சனையை பார்க்கிற விதம் மாறும். நீங்க எப்படி பார்ப்பீங்க? இது நன்மைக்கு எதுவாக நடக்கும். இவனை விட்டுட்டு போயிட்டான், இது நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த தாமதம் எனக்கு புரியல, ஆனா இது நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஏன்னா ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் என்கிற இந்த வெளிப்பாட்டோடு உங்க சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிங்க. உங்க சூழ்நிலை மாறும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். யோசிப்பு பாருங்க, அவன் என் சகோதரன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படியே இருக்கிறான். ஆனா கர்த்தர் காரியத்தை மாத்துறாரு. அவனுடைய சாட்சி அப்படியே மாற ஆரம்பிக்குது. பிள்ளை பிறக்கும் போது சொல்றான், என் நிந்தனை மறக்கப்படினார்னு ஒருத்தருக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறான் பாருங்க. அடுத்து அவங்க அன்னைகிட்ட வரப்ப சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் இவ்வளோ பேரை ரட்சிக்க அதை நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணினான்னு சொல்றான். அப்ப நீங்க நான் சொல்கிறேன், சில மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்திருக்கிறார்களா? சில மனிதர்கள் நீங்க நம்பின சில நல்ல நபர்கள் தான், அப்படிப்பட்ட உள்ளங்களே, கூட பிறந்தவங்களே உங்களுக்கு தீமை செய்திருக்கிறாங்களா? நீங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை நன்மைக்கு எதுவாக மாறணும், சகலமும் நன்மைக்கு எதுவாக முடியும் என்று சொல்கிறார். அவன் அப்ப நீங்க அவங்கள அப்படியே வெறுத்துற வேணாம். நீங்க அவங்கள பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணுங்க, ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுங்க, மனதார அவர்களை மன்னித்து விட்டுருங்க. கர்த்தர் இந்த காரியத்தை நன்மைக்கு எதுவாக மாற பண்ணுவார். சில பேர் உங்களை கேவலப்படுத்தி இருக்கிறாங்களா? ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவார். தேவன் உங்களை கனப்படுத்துவார். எனவே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது இதுதான், நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, நான் உனக்காக கிரியை செய்கிறேன், உனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் நான், சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவேன். தீமை போல முடிகிற மாதிரி இருக்கலாம், ஆனா நான் கதையை மாறுதலாய் முடிய பண்ணுவேன். நன்மைக்கு எதுவாக இந்த காரியம் முடியும் என்று சொல்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த வெளிப்பாட்டின் அறிவிலே உங்கள் பிரச்சனையை பாருங்க, எல்லாம் நன்மைக்கு எதுவாக முடியும். சாட்சி, உங்க சாட்சி பெருசா இருக்கும். கதை மாறுகிறது, காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் பிரயாசம்.